பிரெக்னன்சில ட்ராவல் பண்ணலாமா? ரோட்ல ட்ராவல் பண்ணலாமா? அப்படி ரோட் ட்ராவல் பண்றப்போ, என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெடிஷியன். ஸோ ரோட் ட்ராவல் அப்படின்னா நம்ம வந்து காரில் போகலாம், பஸ்லையும் போகலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க, நம்ம ட்ராவல் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கும் முன்னாடி முதல்ல நீங்கள் எந்த ட்ரிப்பை பிளான் பண்ணாலுமே முதல்ல உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ட்ராவல் பண்ணலாமா வேண்டாமான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஸ் அ டாக்டர் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவாய்ட் அன்னெசரி ட்ராவல் டூரிங் ப்ரெக்னன்சி. தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு வந்து அம்மாவை போய் பார்க்கணும் போல இருக்குது, என் ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு கல்யாணம், அதுக்காக நான் போகணும், இந்த மாதிரி ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க, எல்லாத்துக்குமே அட்டென்ட் பண்ணணும், ரோட் ட்ராவல் பண்ணணும், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்ன ட்ராவல் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரியெல்லாம் டவுட்ஸ் வருது. அனாவசியமான ட்ராவல் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரியோ, இல்லை அவுட் சைட் தண்ணி குடிக்கிற மாதிரியோ, இல்லை குளிக்கிறதுக்கே கூட நீங்கள் பயன்படுத்துகிற வாட்டர், டேப் வாட்டரில் என்ன இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. மற்ற நேரம்னா பரவாயில்ல, பட் ப்ரெக்னன்சியில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆகிடுச்சுன்னா உங்கள் ஆப்ஸ்டெடிஷனுக்கு உங்களை தெரிஞ்ச மாதிரி லோக்கலில் டாக்டர் தெரிஞ்சுப்பாங்களான்றது தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறனால நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு தடவை 1க்கு 2 வாட்டி யோசித்து அவசியமான ட்ராவல்னால் பண்ணுங்கள். அனாவசியமான ட்ராவல் நீங்கள் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, இப்போ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போது ரோட் ட்ராவல் அப்படின்றப்போ ஃப்ரம் டு டூ, அதாவது எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க, எந்த டெஸ்டினேஷன், அதோட ரூட் மேப் என்ன, எந்த ரூட்டில் போக போகிறீங்க, எங்கெங்கே பிரேக் எடுக்க போகிறீங்க, அது கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு, இப்போ நீங்கள் கார்லலாம் போகிறீங்கன்னா கொஞ்ச நேரம் நிறுத்தி ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி ஒரு 5-10 மினிட்ஸ் நடக்கலாம். இல்லை ரெஸ்ட் ரூம் பிரேக்ஸ், எந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இருக்கும், முன்னாடியே நீங்கள் அந்த ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல இது பெட்டராக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பிளான் பண்ணி ட்ரிப்பு போகிறப்பவே ரெஸ்ட் ரூம் பிரேக்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கிளம்புறப்பவே கம்ஃபர்டபுள் க்ளோத்திங்ஸ், நல்லா அதுவும் இப்போ சம்மர் வேறு, எந்த வெதர்னாலும் சரி ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் க்ளோத்திங்ஸ் போட்டுட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஷூஸ், ஏன்னா நடக்கிறது அங்கே போகிற இடத்துல நடக்கிற மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்லிப்பர்ஸ் போட்டு நடந்தீங்கன்னா கால் வலிக்கும், கால் வீக்கம்லாம் வரும். ஸோ கம்ஃபர்டபுள் ஷூஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நடக்கிறதும் ஈஸியாக இருக்கும், கால் வீக்கம் மாதிரி ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்களே வீட்டில் இருந்து நல்ல ஒரு 3 to 5 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்துகிட்டு, ப்ரிஃபரபிளி ஸ்டீல் கேன்ஸில் எடுத்துக்கிட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் காரில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். கிளாஸ் இல்லைன்னா ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸில் நல்ல நிறைய வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸும் கூட நீங்கள் ஹெல்தி ஸ்நாக்ஸாக இல்லை ஃப்ரூட்ஸாக அடிக்குவேட்டாக நீங்களாவே ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கங்கே நிறுத்தி வெளியில் வாங்கி சாப்பிட்ணுன்றது அவசியம் இல்லாமையே போயிடும். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எத்தனை யோசிக்கணும். கம்ஃபர்டபுள் க்ளோதிங், ஷூஸ், ஸ்நாக்ஸ், வாட்டர் அண்ட் கம்ஃபர்டபுள் வெஹிக்கிள். ஆப்வியஸாக பஸ்ஸில் போகிறவங்க வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப ஃப்ரண்ட்டில் உட்கார வேண்டாம், ரொம்ப பேக்கில் உட்கார வேண்டாம். ரொம்ப பேக்கில் உட்காந்தா தூக்கி தூக்கி போடும். ஃப்ரண்ட்டில் உட்கார்றப்போ சடன் பிரேக்ஸ் போடுறப்போ உங்களுக்கு அதோட ஜர்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நீங்களுமே கொஞ்சம் டிரைவர் பார்க்குற விஷயம் உங்களுக்கும் இருக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா, யாராவது ஆளுங்களோ இல்லைன்னா யாராவது அனிமல்ஸோ க்ராஸ் பண்ணுது அப்படின்னா நீங்கள் பதறிடுவீங்க, அவங்க பிரேக் போடுறப்பவே நீங்களும் கொஞ்சம் ஷேக் ஆகிடுவீங்க. அதனால் ரொம்ப ஃப்ரண்ட்டில் உட்கார்றதையும் ரொம்ப பேக்கில் உட்கார்றதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு மிடில் ஆஃப் த பஸ்ஸில் நீங்கள் உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. காரில் போகிறவங்களும் அதே மாதிரி தான், கொஞ்சம் அந்த நெக்கு சப்போர்ட்டுக்கு பில்லோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சடன் மூமெண்ட்ஸு இல்லை பிரேக்ஸ் எல்லாம் போடுறப்போ நெக் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் எஸ்பெஷலி ப்ரெக்னன்சியில் நீங்கள் பத்திரமா ஞாபகம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் அங்கங்கே எங்கே பிரேக்ஸ் எடுக்கிறதுன்றதை பிளான் பண்ணிவிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கும் எடுத்துகிட்டு போயிடுங்க. போகிற இடத்துல, அதாவது போகிற டெஸ்டினேஷன், அது உங்கள் அம்மா வீடு, சொந்த ஊருனா உங்களுக்கு அந்த ஏரியா நல்லா தெரிஞ்சிருக்கும். இல்லை ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே லோக்கலில் யார் உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட் டாக்டர், ஏதாவது ஒரு போகிற இடத்துல ஏதோ ஒரு ப்ளீடிங் ஆகுது, இல்லை ஒரு ஃபீவர் வருது, ஒரு கோல்ட் காஃப் வருது அப்படின்னா
அங்க லோக்கல்ல எந்த டாக்டர நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்றதையும் நீங்க முதல்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுங்க. போற இடத்துக்கெல்லாம் உங்களோட பிரெக்னன்சி ஃபைல் வித் ஆல் த ரிப்போர்ட்ஸ், பிளட் ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், எல்லா செக்கப் டீட்டெயில்ஸ், என்னென்ன மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க ஆன் அ டெய்லி பேசிஸ், இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, அங்க போற இடத்துல ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அந்த டாக்டர் வில் கோ த்ரூ த ஃபைல். அத பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க சஜெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இத்தனை விஷயம் இருக்கு நீங்க டிராவல் பிளான் பண்றதுக்கு. நீங்க போறதுக்கு முன்னாடியே யோசிக்க வேண்டியது. டிராவல் பண்ணவே கூடாதுன்னு உங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது எப்ப சொல்லுவாங்க? லோ லேயிங் பிளசன்டா, நஞ்சுக்கொடி கீழ இருக்குன்னாலோ, பிளசன்டா ப்ரீவியா ரொம்ப ரொம்ப கீழ இருக்கு, எப்ப வேணா ப்ளீடிங் ஆற ரிஸ்க் ஆகும் அந்த மாதிரி இருந்தாலோ, இல்ல சர்விக்ஸ் வந்து ஸ்டிட்ச் போட்டிருக்குன்னாலோ, இல்ல ஷார்ட் சர்விக்ஸ் இருக்குன்னாலோ, இல்ல மல்டிபிள் பிரெக்னன்சி, ட்வின்ஸ், ட்ரிப்ளெட்ஸ் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல பிபி, சுகர் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க ஆன் அ டெய்லி பேசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டா நீங்க உங்க டாக்டர பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் அன்னெசசரி ரோட் ட்ரிப்ஸ் அவாய்ட் பண்றது பெட்டர். ஏன்னா போற இடத்துல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா, உங்க டாக்டருக்கு தெரிஞ்ச மாதிரி அங்க இருக்கிற டாக்டர் உங்கள ட்ரீட் பண்ணணுன்றது அவசியம் இல்ல. அதனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரொம்ப அவசியம்னா மட்டும் டிராவல் பண்ணுங்க. அதுவும் எப்ப ரொம்ப சேஃபா டிராவல் பண்ணலாம் அப்படின்னா, செகண்ட் ட்ரைமெஸ்டர் தட் இஸ் ஃப்ரம் 14 to 28 வீக்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஈஸியா டிராவல பிளான் பண்ணிக்கலாம். போயிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸும் லாஸ்ட் 3 மந்த்ஸும் டிராவல் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால டிராவல் அவாய்ட் பண்றது ரொம்ப சேஃப். பட் வித்தின் சிட்டி டிராவல் நீங்க கண்டிப்பா பண்ணலாம். தூக்கி தூக்கி போடாத மாதிரி ரோட்ஸ் மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு சேஃப் டிராவல் தாராளமா பண்ணலாம். இத தவிர்த்து உங்களுக்கு டிராவல்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா, என்னென்ன உங்களுக்கு குவெரீஸ் இருக்கோ நீங்க என்ன கேளுங்க. நான் ஆன்சர் பண்றேன். தேங்க் யூ.